உங்கள் பிஸ்னஸில் இதை பண்ண மாட்டிங்களா? அப்போ உங்கள் பிஸ்னஸ் வளர்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்ன விஷயம் தெரியுமா? கூச்சமே படாமல், யோசிக்காமல் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான, உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கனெக்ட் ஆகட்டும், இல்லை நம்மளோட பிராண்டை எப்படி பில்டப் பண்ணுறதாகட்டும், இல்லை எக்ஸாக்டாக நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு தேவை, ஆடிட்டுக்கு தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு நம்ம கேட்குறதுக்கான விஷயங்கள். நம்ம பிஸ்னஸில் நமக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம உட்காந்துட்டு தான் எப்படிங்க பிஸ்னஸ் வளரும்? இன்றைக்கி பாருங்கள், நிறைய இன்டர்வியூஸில் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட கற்றுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. உங்கள்கிட்டருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த மீட்டிங்கில் போய் பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸில் இதை மறக்காமல் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு நம்ம யோசிக்காமல் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ கேட்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிஸ்னஸை நம்ம சூப்பராக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு நெட்வொர்க் மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு கேட்க தெரியாது, கூச்சமாக இருக்கும். அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் எப்படி நம்ம பிஸ்னஸில் இதை கொடுங்க, பிஸ்னஸில் இதை வாங்குங்க, இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற பீப்புளே உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. நெட்வொர்க்கில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல இந்த கூச்சம் டோட்டலாக போகும். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் கேளுங்க. இங்கே கேட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா? அரசியல்வாதிகள்லாம் எப்படி கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. நம்ம மதன் கௌரி யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் மறக்காமல் கேட்பாங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்குவாட் ஜாயின் பண்ணுங்கள். கேட்டுக்கிட்டே இருக்கார்ல, அவருக்குலாம் இதெல்லாம் தேவையா? இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. அதனால் பீப்புள் என்னென்னா, புது புது பீப்புள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருக்கிறது போதுன்னு அவர் நினைக்கிறது இல்லை. அப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, ஷேர் பண்ண, எல்லாமே லாபம் தான் பிஸ்னஸில். நம்மக்கிட்ட போதுமான அளவு இருக்குதுன்னு நினச்சிட்டு உட்காராம இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்மளும் யோசிக்காமல் கேட்கணும். ரைட்டா? நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் இனிமேல் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மறக்காமல் எஸ்ன்ற எழுத்தை டைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் மறக்காமல் நம்மளதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பயிற்சியை எடுத்துக்கோங்க. பாய்.